ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 2ஆம் வகுப்புலேருந்து 2வது பாடம் நண்பரை கண்டுபிடி அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் பார்க்கலாமா? காட்டில் முயல், கிளி, வாத்து, அணில், நரி, குரங்கு, கழுகு எல்லாம் இருக்காங்க. அப்போ முயல் என்ன சொல்லுதுன்னா, நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு முயல் சொல்லுது. உடனே அணில் கேட்குது, புது நண்பரா? யார் அவர் அப்படின்னு அணில் கேட்குது. முயல் சொல்லுது, நீங்களே கண்டுபிடிங்களேன், 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லுது முயல். உடனே வாத்து என்ன சொல்லுது, மாடு தானே அப்படின்னு கேட்குது. உடனே முயல் என்ன சொல்லுது, இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரங்கு ஓ, நான் சொல்லட்டுமா, யானை தானே அப்படின்னு குரங்கு கேட்குது. உடனே முயல் என்ன சொல்லுது, நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார் அப்படின்னு முயல் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கழுகு கழுகு என்ன கேட்குதுன்னா, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே அப்படின்னு சொல்லுது. உடனே முயல் என்ன சொல்லுது, இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது முயல். உடனே நரி என்ன கேட்குது, வரி குதிரையா அப்படின்னு கேட்குது. முயல் என்ன சொல்லுது, இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர் அப்படின்னு முயல் சொல்லுது. கிளி என்ன கேட்குதுன்னு சொல்லுதுன்னா, ஐ, தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே அப்படின்னு கேட்குது. முயல் உடனே என்ன சொல்லுது, இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே அனைவரும் என்ன சொல்லிட்டாங்க, ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புது நண்பர் யார் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ்? ஒட்டகச்சீவிங்க தான் அந்த புது நண்பர். கரெக்ட், நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க. புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அவர் பெயரை எழுதுங்கள். கீழே அந்த டேஸில் ஒட்டகச்சீவிங்கி அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான குறியீடுக சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. 1வது கேள்வி, நீண்ட தும்பிக்கை உடையது யானை. சரி. 1வது கேள்வி, நீண்ட தும்பிக்கை உடையது யானை. சரி. 2வது கேள்வி, ஒட்டகச்சீவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். தவறு. ஒட்டகத்தின் மேலே தான் திமில் இருக்கும், ஒட்டகச்சீவிங்கிக்கு திமில் இருக்காது, அதனால் தவறு. ஒட்டகச்சீவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். தவறு. 3வது கேள்வி, சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். தவறு. சிறுத்தையின் உடம்புல புள்ளி புள்ளியாக இருக்கும், கருப்பு புள்ளிகள் இருக்கும், கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்காது. வரி குதிரையில் தான் கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கும். அப்போ சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். தவறு. 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை. சரி. வரி குதிரை என்ன மாடா கொம்பு இருக்கிறதுக்கு? வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை. வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை. சரி. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். சரி. மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சரி. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1வது கேள்வி, 4 கால்கள் கூரான கொம்புகள். மாடு. 4 கால்கள் கூரான கொம்புகள் மாடு. பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யானை. பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யானை. நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள். வரி குதிரை. நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள். வரி குதிரை. நீண்ட கழுத்து உருண்டையான திமில். ஒட்டகம். நீண்ட கழுத்து உருண்டையான திமில். ஒட்டகம். விடை எழுதுக அப்படிங்கிற பகுதியை பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? வரி குதிரை.
உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? வரிக்குதிரை. இரண்டாவது கேள்வி, புதிதாக வந்த நண்பர் யார்? ஒட்டகச்சீவிங்கி. இரண்டாவது கேள்வி, புதிதாக வந்த நண்பர் யார்? ஒட்டகச்சீவிங்கி. வாய்மொழியாக விடை தருகன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது நீங்களே இந்த கதையை கேட்டிங்க இல்லையா, அதுலேருந்தே நீங்களே பதில்களை சொல்லலாம். இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் எப்படி எப்படி அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் பெரிய உருவம் கொண்டவர், நீண்ட நீண்ட கால்களை உடையவர், உடலில் கட்டங்கள் இருக்கும், வேகமாக ஓடக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் அதற்கான பதில். அவ்வளோதான் குட்டீஸ், நண்பரை கண்டுபிடி பாடத்தையும் பார்த்துட்டோம், பாடத்தோட கேள்வி பதில்களையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.